கர்ணன் ஏன் முதல்ல நரகத்துக்கு போனாரு அப்படிங்கிறது தெரியுமா? கர்ணன் இறக்கும் தருவாயில் அவரிடம் பிராமணராக வேடம் அணிந்து கிருஷ்ணர் அவர் செய்த புண்ணியங்களை எல்லாத்தையும் தானமாக கேட்குறாரு. தான பிரபுவான கர்ணனும் தான் செய்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் அந்த பிராமணர்கிட்ட கொடுத்துட்றாரு. இப்போ நேராக அவர் இறந்த பிறகு நரகத்துக்கு போகிறாரு. அதை பார்த்த சூரிய பகவானுக்கு மிகவும் வேதனையாக இருக்குது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு தானங்கள் செய்த தன்னுடைய மகன் ஏன் முதல்ல நரகத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறத கேள்வி அவருக்கு வருது. அவர் சிவபெருமான் கிட்ட போய் அந்த கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்ணன் இறக்கும் தருவாயில் தான் செய்த எல்லா புண்ணியங்களையும் தானமாக கொடுத்துட்டாரு ஒரு பிராமணர்கிட்ட. அந்த பிராமணர் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. தன்னுடைய புண்ணியங்களை எல்லாத்தையுமே தானமாக வழங்கிய கர்ணன் மகா புண்ணியவனாகி நேராக சொர்க்கத்துக்கு தானே வந்திருக்கணும் அப்படின்னு சூரிய பகவான் கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் கேட்டு கொடுக்கறது தானம், கேட்காம கொடுக்கறது தான் தர்மம். கர்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாராச்சும் உதவி கேட்கும்போது அவர் செய்கிறார். அவர் தானம் தான் செஞ்சாரே தவிர தர்மம் செய்யலை. எப்போவுமே தர்மம் தான் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கர்ணன் தன்னுடைய வாழ்நாளில் தர்மத்தை கடைபிடிக்கலை. ஏன் அப்படின்னா, துரியோதனன் நிறைய அநியாயம் செய்கிறாரு, அதர்மம் செய்கிறாருன்னு தெரிஞ்சும் அவர் கூடயே கை கோர்த்து இறுதி வரைக்கும் போர் செஞ்சுட்டு இருந்தார். அந்த பாவத்தால் தான் கர்ணன் இறந்த பிறகு முதல்ல நரகத்துக்கு போகிறாரு. அங்கே தான் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் விடுத்து அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறாரு. இந்த மாதிரி மகாபாரத கதையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.